Hi everyone, welcome to Easy English with Amika YouTube channel. Guys, நமக்கு SSCலேருந்து ரிவைஸ்டு கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி இந்த இயர்க்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லை இது கேலண்டர் இல்லை நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம், திரும்ப ரிவைஸ் பண்ணி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த டேட்ஸில் தான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வருது. எக்ஸாம் அப்ளை பண்ணுற டைம், எக்ஸாம் நடக்கிற டைம் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எழுதலாம். 10th 12th அண்ட் டிகிரி முடிச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து எழுதலாம். ஓகேவா? ஸோ இதில் எல்லா எக்ஸாமுமே நீங்கள் எழுத முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுமே நீங்கள் எழுத முடியாது. ஒரு சில செலக்டட் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுத முடியும். ஸோ இதில் ஒரு சிலது பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் இருக்கும். டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் வந்து எழுத முடியாது. ஓகேவா? ஸோ இது இல்லாமல் ரிமைனிங் எக்ஸாம்ஸ் ஒரு சிலதெல்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட், இது நீங்கள் எழுதலாம். செலெக்ஷன் போஸ்ட் எழுதலாம், ஸ்டெனோகிராஃபர் எழுதலாம். ஸ்டெனோகிராஃபருக்கு நீங்கள் ஸ்டெனோகிராஃபி நீங்கள் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து எழுத முடியும். ஓகேவா? டைப் ரைட்டிங் மாதிரி ஸ்டெனோகிராஃபி சப்ஜெக்டே இருக்குது. ஸோ அதை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து மேக்ஸ் வராது, மேக்ஸுக்கு பதிலாக ஸ்டெனோகிராஃபி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து டிரான்ஸ்லேட்டர், இதில் ஹிந்தி தெரிஞ்சது தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் பாருங்கள், கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம். இதுதான் வந்து சிஜிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன், நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். மினிமம் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த சிஜிஎல் வந்து எழுதலாம். மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரன்ஸ் இதுக்கு தான் வந்து எய்ம் பண்ணுவாங்க. இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி அதில் நிறைய வந்து ஹை லெவல் போஸ்டிங்லாம் நல்ல போஸ்டிங் இருக்குது. ஸோ இதுக்கு தான் வந்து எய்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ், இதுக்குமே டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க சிஹெச்எஸ்எல். சிஹெச்எஸ்எல் அப்படின்றது 12th லெவல். நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் எழுத முடியும். சிஹெச்எஸ்எல் இந்த இப்போ பார்க்குற எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது. நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வச்சு உங்களை வந்து உள்ளே எடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஜாப்க்கு அலாட் ஆகிடுவீங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரி உங்களுக்கு இதில் வந்து இன்டர்வியூ இருக்காது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல் பாருங்கள், இதுக்கு வந்து Tier 1 Tier 2 இதுவும் இருக்கும். இதுக்கு 12th குவாலிஃபிகேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க மல்டி டாஸ்கிங். இது வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. எம்டிஎஸ் அப்படின்னு சொல்கிற இந்த எக்ஸாம் வந்து நிறைய பேர் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. 10th தான் இதுக்கான குவாலிஃபிகேஷன். நீங்கள் 10th முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மெயினான எக்ஸாம் எது அப்படின்னா இந்த சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், இந்த எம்டிஎஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் இதெல்லாம் கூட மேல் ஆஸ்பிரன்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஹெட் கான்ஸ்டபிள் இதெல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இது டிரைவர் ஜாப் இது மாதிரி வரும். கான்ஸ்டபிள் மேல் அண்ட் ஃபீமேல் இது கூட வந்து ட்ரை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அகைன் ஸ்டெனோகிராஃபி, இதெல்லாம் ஸ்டெனோகிராஃபி நீங்கள் படிச்சிருக்கணும். இது அந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம், இதை கண்டிப்பாக நீங்கள் எழுத முடியாது. அதாவது டிபார்ட்மெண்டல் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், இதுக்கு ரைஃபிள் மேன் அசாம் எக்ஸாமினேஷன் இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இது கிரேட் லிமிடெட் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம், இது எழுத முடியாது, இதெல்லாம் எழுத முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்ததில் இப்போ நான் டிக் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் எழுத முடியும். இதுவும் நீங்கள் எழுதலாம், இதெல்லாமே எழுதலாம். இதில் உங்களுக்கு சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்ன்றது அப்புறம் செலெக்ஷன் போஸ்ட் இதுவும் வந்து நீங்கள் எழுதலாம். இது எல்லாமே ஒரு எக்ஸாமே எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா 10th, சிஹெச்எஸ்எல் வந்து 12th, சிஜிஎல் வந்து டிகிரி இது நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எழுதலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான டேட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் எப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள் எல்லாமே 6th மந்த் ஜூனில் தான் வந்து உங்களுக்கு எல்லாத்தோட நோட்டிஃபிகேஷனும் மேக்ஸிமம் உங்களுக்கு ஜூனில் தான் வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஜூன், ஜூலை, செப்டம்பர் இந்த டேட்ஸ் இந்த மந்தில் வருது. அதாவது முக்கியமான எக்ஸாம்ஸ் பாருங்கள், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், செலெக்ஷன் போஸ்ட். இது வந்து இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் டிகிரி வரைக்கும் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான அப்ளை பண்ணுற மந்த் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா ஜூனில் தான் வந்து உங்களுக்கு வருது.
ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸாம் டேட்ஸ் பாருங்க, எந்த மந்த்ல எக்ஸாம் இருக்கும் அப்படின்னா செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு இந்த ஜூலை 24ல இருந்து ஆகஸ்ட் 24 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸ்டெனோகிராஃபி பாருங்க ஆகஸ்ட் 6ல இருந்து ஆகஸ்ட் 11. நெக்ஸ்ட் சிஜிஎல் இதுக்கு தான் நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆகஸ்ட் மந்த் வருது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இதுலயே உங்களுக்கு ஒரு 20 days இருக்கு. இன்னும் அது இல்லாம ஒரு 2 months இருக்கு. நீங்க இது வரைக்கும் நீங்க சீரியஸா படிக்கல அப்படின்னாலும் இதுக்கப்புறம் நீங்க ஸ்ட்ராங்கா நீங்க வந்து உங்க ஃபுல் எஃபர்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு போஸ்டிங் வந்து நம்ம வாங்கிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சிஹெச்எஸ்எல் பாருங்க 8 செப்டம்பர்ல உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஜூலைல இருந்து உங்களுக்கு எக்ஸாம் கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல தான் என்டிஎஸ் வருது. இங்க பாருங்க, இங்க செப்டம்பர் 20ல இருந்து அக்டோபர் 24 வரைக்கும் எம்டிஎஸ் எக்ஸாம். சிஹெச்எஸ்எல் பாருங்க செப்டம்பர் 8. நீங்க படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். படிக்கிறீங்க, பேசிக் படிக்கிறீங்க, ப்ராக்டிஸ் பண்றீங்க, ஹை லெவல் கொஸ்டின்ஸ் படிக்கிறீங்க, எக்ஸாம்ஸ் எல்லாம் போட்டு பாக்குறீங்க, ரிவிஷன் பண்றீங்க, மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்க, நிறைய ப்ராக்டிஸ் திரும்ப 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 நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா தான் ஷியரா வந்து நம்ம ஏதோ ஒரு எக்ஸாம் வந்து கண்டிப்பா வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே சிலபஸ் எப்படி இருக்கும், சிலபஸ் என்ன இருக்கும் அப்படின்னா எல்லாத்துக்குமே சிலபஸ் அப்படின்றது காமனான சிலபஸ் தான். ஸோ இதுல காமனான சிலபஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மேக்ஸிமம் எல்லா ஸ்லாட்லயுமே மேக்ஸிமம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கும் டயர் 1ல. டயர் 2ல வந்து எக்ஸாம்க்கு அந்த மாதிரி வேரி ஆகும். ஓகேவா? ஸோ இது இந்த பேஸ்ல தான் உங்களுக்கு இருக்கும். என்ன கான்செப்ட் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் வந்து சேம் தான். நீங்க சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், என்டிஎஸ் நீங்க எந்த எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த சப்ஜெக்ட் நீங்க அதை படிக்க போற எக்ஸாம் பேட்டர்ன் சப்ஜெக்ட் வந்து ஒரே சிலபஸ் தான். சரிங்களா? நீங்க ஒன்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்றது சிஜிஎல் எழுதிக்கலாம், சிஹெச்எஸ்ல எழுதிக்கலாம், எம்டிஎஸ், செலக்ஷன் போஸ்ட், ஸ்டெனோ, இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்மே நீங்க வந்து எழுதிக்கலாம். ஸ்டெனோக்கு நீங்க ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும், ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க இதுல இருந்து இப்போ நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் கூட டெஃபினட்டா வந்து நம்ம எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட முடியும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்க ப்ரெசென்ட்லி ஒரு ஏஜ்ல இருப்பீங்க இல்லையா? ஸோ அதுல இருந்து ஒரு சில கேட்டகரிஸ்க்கெல்லாம் இப்போ ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ இவங்க எல்லாத்துக்கும் ஓபிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு +3 years வந்து ரிலாக்ஸேஷன் பீரியட் வந்து உங்களுக்கு இருக்கும். ரிலாக்ஸேஷன் பீரியட் வந்து ஒரு +3 years இருக்கும். நீங்க அந்த 3 yearsமே நீங்க வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க எலிஜிபிள் தான். ஓகேவா? நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்துக்கோங்க. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து +5 years வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பீரியட் இருக்கும். பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து +10 years வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பீரியட் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எக்ஸ்பெக்டட் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா எக்ஸாமுமே சேர்த்து நான் சொல்றேன். சிஜிஎல், எஸ்எஸ்சி இருக்க எல்லா எக்ஸாமுமே சேர்த்து, சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஸ்டெனோ, செலக்ஷன் போஸ்ட், கான்ஸ்டபிள், ஜிடி இருக்கு இல்லையா? ஜிடி, டெல்லி போலீஸ், சிஏபிஎஃப், எஸ்ஐ. ஸோ இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது 2024ல இருந்து 2024ல எவ்வளோ வேகன்சிஸ் வந்து இருந்தது, எவ்வளோ வேகன்சியில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 78+ வேகன்சிஸ்ல தான் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு இந்த எக்ஸாம்ஸ்ல இருந்துமே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகுறதுல நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 2025ல எவ்வளோ வேகன்சிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த 78,000ல இருந்து 92,000 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வேகன்சி வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்க எஃபோர்ட்ஸை மட்டும் நீங்க கைவிட்றாதீங்க. நீங்க கண்டினியூஸா படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா ஷியோரா வந்து நம்ம எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நீங்க எஸ்எஸ்சிக்கான இங்கிலீஷ் கோர்ஸ், நீங்க இங்கிலீஷ் வந்து பேசிக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் டாபிக், பிடிஎஃப் ஃபைல்ஸ், டெஸ்ட் சீரீஸ், குவிசஸ் எல்லாமே நம்ம ஆப்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கு.
நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகான்ற ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபார் ஆல் எஸ்எஸ்சி எக்ஸாம். இது வந்து நீங்கள் எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், என்டிஎஸ், ஸ்டெனோ நீங்கள் எந்த எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் இந்த ஒரு பேக்கேஜ் வந்து உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்குமே அப்ளிகபிளாக இருக்கும். ஓகேவா? லாஸ்ட் இயர் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி படித்த என்டிஎஸ் ஆஸ்பிரண்ட், எம்டிஎஸ் ஹவல்தார், இந்த ஆக்சுவலி எம்டிஎஸ் அப்போ தான் நம்ம இந்த கோர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ இந்த பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணனா ஒரு 5 ஆஸ்பிரன்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களோட ட்ரீம் ஜாபை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம கோர்ஸ் வந்து டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம கோர்ஸ் அக்சஸ் வேணும் அப்படிங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது நீங்கள் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, பேங்க் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பேங்க் எக்ஸாமுக்கான வீடியோ கோர்ஸுமே நம்மளோட ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. A to Z பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ் எல்லாமே, டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம் டேட்ஸும் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, கேலண்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ப்ரிப்பரேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். இந்த இயரில் டெஃபினட்டாக நம்ம ஒரு போஸ்டிங்கில் போகிறதுக்கான ஒரு ப்ரிப்ரேஷனாக இது வந்து இருக்கணும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தட்ஸ் வித் செஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எப்படி வந்து கிளாஸஸ் கொண்டு போகலாம், இப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நான் அது நெக்ஸ்ட் செஷனில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இதில் மேம் இது கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், இங்கிலீஷில் நீங்கள் என்ன கொண்டு வரலாம், என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து சொல்லுங்கள். கரண்ட் அஃபேர்ஸும் கொண்டு வரதுக்கு பிளான் இருக்குது. ஸோ எந்த டாபிக் வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் வித் செஷன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.